தலைவர் விட்டீங்கப்பா. தலைவரை விட்டுட்டோம். ஆமா, இப்படி தலைவர் கால்ல தான் நம்ம விழணும். தலைவருக்கு பஞ்சு கொடுக்க முடியுமா? நான் அதுதான் இப்படி சொல்லிட்டேன். That's all. Thank you. சரி, சார் பத்தி பேசிடலாம். கட்டிங் ப்ரமோஷன்ஸ்ல நிறைய பேசியிருப்பீங்க ரஜினி சார் பத்தி. படைப்பா உங்களோட ஃபேவரட். அது நிறைய இன்டர்வியூ நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க டவுன் ஆகும் போதெல்லாம் அதை நீங்க பாப்பீங்கன்னு. இல்ல, டவுன் ஆகும் போதெல்லாம் இல்ல. நான் இப்ப இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வரும்போது கூட அந்த பாட்டை தான் கேட்டிருந்தேன். படைப்பாவா? வெற்றி கொடிகட்டு இஸ் மை சோல் சாங். ஒரு மோட்டிவேஷனல் சாங். அந்த பாட்டை போட்டுருங்க டிஜே ப்ளீஸ். அது வந்து ஒரு பாட்டுல அவர் வீடு கட்டுற மாதிரி ஒரு பாட்டுல என் கரியரே மாறிடுச்சு. அந்த மாதிரி நான் நினைச்சேன். அது யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது. அப்படி ஒரு பாட்டு கேட்டாலே எனக்கு ஒரு வைப். அதே மாதிரி ரஜினி சார் வந்து நான் ரொம்ப ஹெசிடென்ட்டா இருந்தேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு. அவரே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குதுன்னு நான் பேச்சு கொடுத்தா பேச்சே நிறுத்தல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி சொல்றது, ஐ திங்க் என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கரியரில் நான் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறதுனா இட்ஸ் a பிக் blessing ஃபார் மீ. அடுத்து எத்தனை படம் வந்தாலும் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.